ஒளியேற்றுதல். இருள் விலகி ஒளி மிளிர்ந்தது. உலகுக்கும் உள்ளத்துக்கும் உலகின் ஒளி நானே. என்னை பின்பற்றுபவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். மனித ஒளியை விட இறைவன் புனித ஒளியை விரும்புகிறார். எங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிகாட்டுதலுக்கும் எப்போதும் துணை நின்று ஆசீர்வாதம் வழங்கி வரும் எம் பங்கு அருள் தந்தையர்கள் இருவரையும் அன்பு ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். எம் பங்கில் இன்முகத்துடன் பணிகள் பல புரியும் அருள் சகோதரிகளை பாசத்தின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். இறைவனின் திட்டமிடுதல் நல்ல பணிகளை நம் மக்களுக்கு தந்தது. அதுபோல் நமது பங்கின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் திட்டமிடுதலுக்கும் துடிப்போடு இயங்கும் நமது பங்கு பேரவை நிர்வாகிகளை ஆற்றலின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். நம்முடைய சேவைகள் நம்மை வாழ வைக்கும் என்ற மொழிக்கு ஏற்ப நம் பங்கில் ஒவ்வொருவரின் உடனிருப்பிலும் தம் பணிகளை ஆர்வமுடன் செய்து வரும் திருத்தூது கழகங்களின் பிரதிநிதிகள், மரியாயின் சேனை, கத்தோலிக்க சேவா சங்கம், கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், வின்சென்டே பவுல் சபை, பிரான்சிஸ்கான் 3ஆம் சபை, கார்மல் 3ஆம் சபையினரை பகிர்வின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஒவ்வொரு பொழுதுகளும் நம் செயல்பாடுகள் புதிய மாற்றத்தை தருவது போல இயக்கங்கள், பணிக்குழுகள் பிரதிநிதிகள், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், பெண்கள் இயக்கம், இளையோர் இயக்கம், ஒய்சியஸ் சிறார் இயக்கம், பாலர் சபையினரை பணிவின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். பங்கில் ஒவ்வொருவர் நலனிலும் புதுவித உணர்வுடன் வழிகாட்டுதல், புதிய மாற்றத்தை தருவதில் சிற்பிகளாய் திகழும் பணி சேவை, பணிக்குழுக்கள் பிரதிநிதிகள், கிராம முன்னேற்ற சங்கம், கைகள் இயக்கம், கோல்வின் இயக்கம், மறைக்கல்வி மன்றம், மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினரை மதிப்பின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. மனதினில் மகிழ்ச்சி பொங்க இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது பக்த சபை இயக்க ஒருங்கிணையம். இன்றைய நாளை லூர்து அன்னை பெருவிழாக கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரைக்கும் இனிய லூர்து அன்னை பெருவிழா நல்வாழ்த்துக்கள். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 11ஆம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டில் லூர்து என்னுமிடத்தில் டிசபல் குகையில் 18 முறை மரியன்னை சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுமி பெர்னதெத்துவுக்கு காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் லூர்து நகரில் எத்தனையோ புதுமைகள், அதிசயங்கள் லூர்து அன்னையின் மாட்சியினால் நடந்து கொண்டு வருகின்றன. அன்னை பிள்ளைகளாகிய நம்மீது கொண்டிருக்கும் அன்பு நிலையானது. இந்த மண்ணுலக வாழ்வில் துன்பங்கள் உண்டு, ஆனால் விண்ணுலக வாழ்வு பேரானந்தம் என்று பெர்னதெத்துவிடம் லூர்து அன்னை கூறியதாக வரலாற்று பதிவு செய்கிறது. மேலும் அனைத்து மக்களும் மனமாற்றம் பெற்று இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாறி பிறர் அன்பில் நிலைத்திருப்போம். லூர்து அன்னையின் அன்பை பெறுவோம், பலியினில் இணைவோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே,
இன்றைய திருப்பலியானது பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஷானு என்பவர் 12வது பிறந்த நாள் நன்றி பலியாகும். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழவும் நல்ல ஞானத்தோடு வாழவும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். எலியாஸ் மரிய புஷ்பம் என்பவர்கள் 52வது திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். சாம்பியன் என்ற கடை தொடங்கப்பட்ட இந்த நாளிலே நன்றி பலியாக மற்றும் தொழில் தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருடைய நன்றி இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து இறைவனுடைய அருள்கரம் இவர்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று குறிப்பாக பிறந்த நாள் நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளையை ஆசிர்வதித்து தூய ஆவினுடைய கனிகளை குடைகள் நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக ஞானத்திலும் அறிவில் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படுதலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று திருமண நாள் நன்றி பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்களை இறைவன் ஆசிர்வதித்து இவர்கள் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழவும் குறிப்பாக இறைவனுடைய அருள்கரம் இவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் மேலும் இந்த கடை தொடங்கப்பட்ட நாளிலே இறைவனுடைய ஆசிர்வாதம் இவரோடு உடனிருந்து தொடர்ந்து இவர்கள் இந்த கடையினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவனுடைய பிரசன்னம் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று மேலும் ஆசிரியர் தகுதியில் தேர்வு பெற்றதற்காக நன்றி பலிசில் நன்றி ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது மேரி ஜெசிந்தா என்பவருடைய நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருக்கு முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் இவர் எந்நாளும் எப்பொழுதும் புனிதருடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கிற பேரின்பத்திலே தூயில் கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இவருக்காக இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, தூய அம்லோற்ப அன்னையினுடைய பாதுகாவலிலே நாம் இங்கு லூர்து அன்னையினுடைய பாதுகாவலிலே நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியிலே நாம் வருகின்ற பொழுது இந்த அன்னையானவள் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். நாம் இந்த பகுதியை கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த அன்னை இடத்திலே கேட்டு நம்பிக்கையோடு நாம் கேட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அன்னையானவள் நமக்கு இறைவனிடத்திலே பரிந்து பேசி நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்னையானவள் இந்த இடத்திலே நமக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் நலன்களையும் தந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் இந்த இடத்திலே கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் அன்னை என்ற ஒரு கரிசனையோடு நாம் ஜெபித்துவிட்டு நாம் செல்லுகிறோம். எனவே இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய இந்த லூர்து அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து நாம் அன்னை வழியாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இடத்திலே நாம் வந்து ஜெபித்து இருக்கிறோம். பலரும் நாம் வந்து அழுது நாம் ஜெபித்து இருக்கலாம். ஏராளமான நன்மைகளை அன்னை வழியாக ஆசீர்வாதங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த தருணங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகின்ற இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய அருள் காவலும் பரிந்து பேசுதலும் நம்மோடு நம்முடைய குடும்பங்கள் மீதும் நிறைவாக தங்க வேண்டும் என்றும் அன்னையினுடைய பரிந்து பேசுதல் உடனிருப்பும் அரவணைப்பு நம் மீது நம்முடைய குடும்பங்கள் மீது நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் மீது நிறைவாக தங்க வேண்டும் என்று நாம் இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கம் உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது 1 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள இறைமுத்துக்கள் ஆகும். இந்நூலில் ஒவ்வொரு அரசனும் ஆண்டவருக்கு அவர் காட்டிய பற்றுறுதிக்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படுகிறார் என்றும், சாலமோன் அரசர் அடைந்த புகழினை கேள்வியுற்ற சேபா நாட்டு அரசி கேள்விகளை கேட்டு சோதிக்க வந்தார் என்றும், சாலமோன் அரசரின் ஞானத்தை கண்டு பரிசுகள் வழங்கினார் என்று கூறும் வாசகத்தை கேட்டு இறைஞானம் பெறுவோம். சோபா நாட்டு அரசி சாலமோன் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சோபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருட்கள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சோபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்கள் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுது இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பெயர் பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளர்களும் நற்பெயர் பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ராயேலின் அரியணையில் அமர்த்திய கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ராயேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தினார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சோபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி பாடுவேன், புகழ்ந்து ஏற்றி பாடுவேன், ஆண்டவரை நெஞ்சம் பாடுவேன். போற்றி போற்றி பாடுவேன், புகழ்ந்து ஏற்றி பாடுவேன், ஆண்டவரை நெஞ்சம் பாடுவேன். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுவேன், பாடுவேன். போற்றி போற்றி பாடுவேன், புகழ்ந்து ஏற்றி
போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார், ஆணவம் கொண்டோர் யாவர் வழிபுறுவார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாழ செய்தார், செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார், பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார், என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றீர், மரியே நீ வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அலகு 7 இறைவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பருத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல்,
வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இடத்திலே நாம் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். பலரும் இந்த இடத்தை நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் அந்நிடத்திலே ஏராளமான தேவைகளை நாம் வைத்து நாம் ஜெபித்து விட்டு செல்லுகின்றோம். நாம் அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பெற்று இருக்கின்றோம். நாம் அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த வேளையிலே நாம் அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அன்னை நமக்கு அருள்வரங்களை இறைமகனிடத்திலே பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். 12/2/1999 ஆண்டு இந்து பத்திரிகையிலே வந்த செய்தி. எத்தனையோ மருத்துவர்களாலும் மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு முடக்குவாதமுற்றவரை பிரான்ஸ் நகரிலே உள்ள அந்த லூர்து நகரிலே கொண்டு அங்கே கடத்துகிறார்கள். அன்னையினுடைய இந்த அற்புத நீரூற்றிலே அவன் குளிப்பாட்டப்பட்டு அங்கு ஒவ்வொரு நாள் நடைபெறுகின்ற அந்த நற்கருணை ஆராதனையிலே அந்த குறிப்பாக அந்த நாளிலே அந்த நற்கருணை ஆராதனைக்காக அங்கே அவன் கடத்தப்பட்டு இருக்கின்றான். அவன் அவ்வாறே தரையிலே எந்த விதமான உணர்வு இல்லாதது போல அவன் அங்கே கிடக்கின்றான். குருவானவர் நற்கருணை ஆண்டவரை தூக்கி காட்டுகின்ற பொழுது இவரிடத்திலே தன்னுணர்வு ஏற்படுகிறது. சிறிது நேரத்திலே அவன் எழுந்து நிற்க தொடங்குகிறான், பேச தொடங்குகிறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு முடக்குவாதமுற்றவன் அங்கே தூக்கி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவன் எழுந்து நிற்கின்றான், எல்லாரையும் போல எழுந்து நடக்கின்றான் என்று எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அன்புக்குரியவர்களே, இது உண்மையிலேயே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். மருத்துவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். இது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம், ஆனால் இறைவனால் எல்லாம் கூடும். அன்புக்குரியவர்களே, 1850 வரை இந்த பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகர் என்றால் யாருக்குமே தெரியாது. ஒரு சிறிய ஒரு கிராமம், சாதாரண மக்கள் வாழுகின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த லூர்து நகர் இருந்தது. எப்பொழுது அன்னை இந்த நகரிலே காட்சி கொடுத்தார்களோ அதற்கு பின்பு இந்த நகர் அது பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது. நாம் முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம். 1858 பிப்ரவரி 11 முதல் ஜூலை 11 வரை அங்கே 18 முறை அந்த அன்னையானவள் பெர்னத் என்ற ஒரு 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த ஒரு சிறுமியும் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி. எனவே ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலே ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு பலரும் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு பெண்மணிக்கு அன்னையானவள் காட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரனீஸ் என்ற மலையில் உள்ள மசபல் என்ற குகையிலே அன்னையானவள் காட்சி கொடுக்கின்றாள். இந்த 18 முறை காட்சி கொடுக்கின்றாள். முதல் 3 முறை காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னை எதுவுமே பேசவில்லை, எதுவுமே எந்த வார்த்தையும் பேசவில்லை.
9வது முறை காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னையானவள் அந்த சிறுமியிட்டை சொல்கிறாள். அந்த குகை பக்கத்திலே தோண்டச் சொல்லுகிறாள். தோண்டுகின்ற பொழுது தண்ணீர் ஊற்றெடுத்து பாய்கிறது. அதுதான் இன்று அந்த தண்ணீர் ஊற்றெடுத்து அது பாய்கின்ற ஒரு இடமாக, அந்த அதிலே நதியிலே குளிக்கின்ற எல்லாரும் ஏராளமானவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று செல்வதை பார்க்கிறோம். 13வது முறை காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், தனக்கென்று ஒரு ஆலயம் கட்டுமாறு சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே இருந்த அருள் பணியாளர் பெயர் மேல் என்ற ஒரு அந்த அருள் தந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், தனக்கென்று அன்னை மரியாளுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று. 16வது முறை காட்சி கொடுக்கின்ற பொழுது மக்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். அதுதான் மார்ச் 25வது நாள். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு அந்த நல்ல செய்தியை சொன்ன ஒரு நாள். அன்றைய நாளில் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அன்னை மரியாள் இடத்துல கேள், உன்னுடைய பெயர் என்ன, நீ யார் என்று கேட்கின்ற பொழுது அன்னை மரியாள் சொல்லுகிறார், நாமே அமல உற்பவம் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறார். 16வது முறை. அதன் பின்பு அவர் பல முறை காட்சி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த ஒரு குறுகிய ஒரு வரலாறாக இருக்கிறது. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, ஜெபியுங்கள், பாவத்திற்காக பொருத்தனைகளை செய்யுங்கள் என்ற அந்த 2 சிந்தனைகளை தான் அன்னை மரியாள் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் பல இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த பெர்னத்திடம் என்ன சொன்னார்கள் சொல்லுங்க பார்ப்போம். பெர்னத்திட்டையும் அன்னை மரியாள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? யாராவது உனக்கு துன்பங்கள் உண்டு, நான் உனக்கு காட்சி கொடுத்தேன் என்று உனக்கு துன்பம் வராது என்று இல்லை, உனக்கும் இந்த மண்ணுலகில் துன்பம் உண்டு, அதையெல்லாம் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். 18 முறை காட்சி பெற்றுக்கொள்கிற பெர்னத்திடத்திலே அன்னை மரியாள் சொல்லுகிற உனக்கும் துன்பங்கள் உண்டு, அதுவும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அதாவது அன்னையினுடைய இந்த ஏராளமான ஆலயங்களை நோக்கி நாம் சொல்லுகிறோம். பார்ப்போமே, அன்னை மரியாளுடைய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். டக் டக்குன்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம். முதல்ல வேளாங்கண்ணி மாதா தான் வருது. லூர்து அன்னை பெயர் வரவே இல்லை. வேளாங்கண்ணி மாதா, லூர்து அன்னை, ஆரோக்கிய அன்னை எல்லாம் ஒன்று தான். வேளாங்கண்ணி லூர்து அன்னையும் ஒன்று தான். அப்படி தானே? 2 தான் ஆச்சு. லூர்து அன்னை வேற, மின்னல் மாதா, மயிலை மாதா, வியாகுல மாதா, அடைக்கல மாதா, காணிக்கை மாதா, பனிமய மாதா, ஜெபமாலை மாதா. இந்த சைடு வரவே இல்லை. கார்மேல் மாதா, பூண்டி மாதா, பௌர்ணமி மாதா இல்லை. அப்படி எதுவும் கிடையாது. நம்ம தான் பேர் வச்சிருக்கோம். அப்படி தானே? சலேத் மாதா, ஜெட்ரூத் மாதா, சிஸ்டர் காண இல்லை. இவ்வளோதான் வந்துச்சா? எவ்வளோ மாதாவுக்கு பேர் இருக்குது? நம்ம ஒரு 15 பேர் சொல்லியிருப்போமா? நம்ம ஒரு 15 பேர் சொல்லியிருப்போமா? மணல் மாதா ஒரு 15 பேர் சொல்லியிருப்போமா? எவ்வளோ பேர் உண்டு. நம்ம இன்னைக்கு இங்கே பாட கூட செய்தாங்க. அப்படிதான் நிறைய நம்ம நிறைய பேர் உண்டு. நம்ம சொல்லும்போது வரவே இல்லை. சரி, அப்போ நம்ம மாதாவிட்ட எல்லாம் நம்ம தேடி சொல்லுகிறோம். தேடி செல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவது, வலுவற்றவர்களுக்கு திடனையும், நோயாளிகளுக்கு குணத்தையும், பாவிகளுக்கு மனமாற்றத்தையும் தருகின்ற ஒரு இடமாக அன்னையானவள் இருக்கின்றாள். அப்படிதானே? நம்ம எல்லாருமே அன்னையின் மீது அளப்பெரிய ஒரு பாசம் இருக்கிறது. இல்லாத யாருமே இருக்காது. நம்ம முதல்ல நம்ம அன்னைக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்னை
அதுக்கு அடுத்து தான் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படி தான் அன்னை வழியாக உலகிற்கு வந்தார், நமக்கு போக வேண்டாம். அப்போ அன்னையை தேடி நாம் எல்லாரும் செல்லுகின்றோம். சொன்ன உடனே ஆரோக்கியமாக தான் வேளாங்கண்ணி மாதான்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாதவங்க யாராவது இருக்கிறீங்களா இதில்? வேளாங்கண்ணிக்கு போகாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, கை தூங்க வைப்போம். யாராவது இருந்தாலும் கை தூக்க மாட்டாங்க, எப்படி தூக்குறதுன்னு. அப்படி தானே? யாராவது இருக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே போகும், அப்படி தானே? நிறைய பேர் ஆண்டுதோறும் நாம் போயிட்டு தான் வருவோம். அப்படி ஒரு பற்று, அன்னையின் மீது ஒரு பற்று. லூர்துக்கெல்லாம் போக முடியாது, அட்லீஸ்ட் வேளாங்கண்ணிக்காவது போயிட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு நம்ம பற்று உறுதி. அப்போ அன்னையை நாம் தேடி செல்லுகின்றோம். நம்முடைய அம்மாவை, நம்முடைய பெற்றோரை நாம் எப்படி நாம் ஆர்வத்தோடு நம்ம எதற்கும் நம்முடைய பெற்றோரை சார்ந்து இருப்பது போல நம்முடைய அன்னை மரியாளை நாம் எல்லாவற்றிற்கும் நாம் சார்ந்து இருக்கிறோம். அப்ப அன்னை பிள்ளைகளாகிய நம்மீது கொண்டிருக்கிற அன்பு, அப்ப அன்னையும் நம்மீது அளப்பெரிய அன்பை கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. சிறுவன் ஒருவன் தன்னுடைய தாயை இழந்து விட்டான். சிறிய வயதிலே தன்னுடைய தாயை இழந்து விட்டான். அவன் அன்னை மரியாவிடத்திலே நின்று சொல்லுகிறான், ஜெபிக்கின்றான். நான் என்னுடைய தாயை இழந்து விட்டேன், எனக்கு இப்பொழுது அம்மா இல்லை, அந்த அம்மா நீதான். என்னுடைய அம்மா இந்த காலத்தில் இருந்தால் எதையெல்லாம் எனக்கு எதிர்காலத்திலே செய்வார்களோ, அந்தந்த நிலையிலே எதெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் நீ அந்த இடத்திலே இருந்து செய்ய வேண்டும். நான் எதிர்காலத்திலே என்ன நிலையிலே வர வேண்டும் என்று என்னுடைய தாய் ஆசைப்படுவார்களோ, அதை இருந்து செய்வார்களோ, அதை நீ இருந்து செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றான். சில ஆண்டுகள் சென்றன. அவர் குருவாக மாறுகின்றார். மிக விரைவாக குறுகிய ஆண்டிலே ஆயராக உயர்த்தப்படுகிறார். மிக குறுகிய ஆண்டிலே பேராயராக அவர் உயர்த்தப்படுகிறார். மிக குறுகிய ஆண்டிலே அவர் கார்டினலாக அவர் உயர்த்தப்படுகிறார். மிக குறுகிய ஆண்டிலே அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். 25 ஆண்டுகள் திருத்தந்தையாக அவர் பணி செய்து உலகிலே அமைதி புறா என்று பெயர் பெற்றவர், என்று புனிதராக உயர்ந்திருக்கின்றார் 2ஆம் யோவான் பவுல். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அவர் சிறு வயதிலே அன்னை மரியாளிடத்திலே அவர் ஜெபித்தார். அவர் தன்னுடைய நூலில் அவர் எழுதுகின்றார். அப்ப தன்னுடைய தாயிடத்திலே அவர் யாரை வைக்கின்றார்? எனக்கு தாயில்லை, எனவே நான் அன்னை மரியாளை அந்த இடத்திலே நான் வைத்து பார்க்கின்றேன், எனக்கு அன்னை மரியாள் தான் என்னுடைய தாய் என்று அவர் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நம்மை உயர்த்துகின்றாள், அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிக்கின்றாள், அன்னை மரியாள் நம்மை எல்லாம் பராமரிக்கின்றாள். அதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. நாமும் அன்னை மரியாளை நம்முடைய அன்னை மரியாள் இல்லாத ஆலயங்களில் எல்லா இடங்களிலும் நடுவிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கத்திலே அன்னை மரியாள் இருப்பாங்க. நம்முடைய வீடுகளிலும் அப்படித்தான். அப்ப அன்னை மரியாள் நாம் எல்லாரும் தேடி சொல்லுகின்றோம், நாடி செல்லுகின்றோம். நாம் அன்னை மரியாளை எப்படி பார்க்கிறோம்? அன்னை மரியாள் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றாள். நம்முடைய அன்னையை போல இயேசு கிறிஸ்துவும் அதே போலத்தான் பார்த்தார். அந்த இடத்திலே எல்லாவற்றையும் கடவுளுக்கு எதையெல்லாம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அன்னை மரியாள் உடனிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அன்னையாக இருந்து நம்மை வழிநடத்துவள்தான் அன்னை மரியாள். எனவே நாம் இந்த பகுதியிலே கடந்து நம்முடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் எங்காவது நாம் செல்லுகின்ற பொழுது, அன்னையே நான் கடந்து செல்லுகிறேன், என்னோடு உடன் பயணி என்று நாம் ஜெபித்து விட்டு செல்லுகின்ற பொழுது அன்னை நம்மோடு உடன் பயணிப்பாள். இரண்டாவதாக, அன்னை மரியாள் எல்லாவற்றிலும் சொன்னால், காட்சி கொடுக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, நாம் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லலாம். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்து
ஒரு செம்பில் தண்ணி எடுத்துட்டு அப்படி தூக்கி வச்சு கையில் நீட்டு நின்னார். நம்ம பொங்கலுக்கு தான் விளையாட்டு வச்சோம், அப்படி தான் நான் செங்கலை தூக்கி நிற்கிறதுன்னு. அப்போ இங்கே தண்ணி எடுத்து வச்சுருந்தார். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்ச உடனே பிள்ளைகிட்ட கேட்டார், இப்போ இவனுக்கு இந்த பையனுக்கு சிறுவனுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு 2 நிமிடம் இப்படியே கையில் தண்ணி செம்பில் தண்ணி எடுத்து வந்து கை என்ன ஆகும்? கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? கை வீட்டில் போய் ட்ரையல் பார்க்கலாம், நீங்கள் போய் கை வரைக்கும் அப்படி தானே. 2 நிமிஷம் உடனே செய்யாது. ஒரு 5 நிமிடம் கழித்து கேட்டார், ஆசிரியர் கேட்டார் பிள்ளைங்கள்ட்ட, இப்பொழுது அவனுக்கு என்ன நடக்கும் என்று. என்ன நடக்கும்? கொஞ்சம் கூட டயர்டாகிரும். ஒரு 10 நிமிடம் கழித்து கேட்டார், உடல் முழுவதும் என்னதாகும்? டயர்டாகும். அப்போ முதல்ல எங்கே ஆகும்? இங்கே, அடுத்து இந்த கை, அடுத்து உடல் முழுவதும். என்ன கொஞ்சம் போயாச்சுன்னா அவன் கீழே விழுந்துடும். இதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து இருந்து அசை போட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அது நம்மை பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும். அப்போ நம்மை அதை அழிக்குமா அழிக்காதா? அழிக்கும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான் சொன்னேன், அப்படிதானே. ஒரு பாத்திரத்தில் தண்ணி, முதல்ல ஸ்ட்ராங்காக இருப்போம், 2 நிமிஷம் கழிஞ்ச உடனே கை ஆட்டம் கொடுக்குது. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம உடலே ஆட்டம் கொடுத்துரு, ஒரு அரை மணிக்கூர் நம்ம கீழே விழுந்துரும். அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கசப்பான அனுபவங்கள், பாவங்கள், தீய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைக்கின்ற பொழுது, அதை அசை போடுகின்ற பொழுது அது நம்ம என்ன செய்யும்? நம்மை பாதிக்கிறது, நம்முடைய உடலை பாதிக்கிறது. எனவே தான் நம்முடைய மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5 இயேசு தனது சொந்த ஊரில் இயேசு நல்ல காரியத்தை செய்யவில்லை. ஏனென்றால் மக்கள் மனநிலை சரியில்லை. எனவே அவர் நல்ல காரியத்தை அங்கே செய்யவில்லை, வல்ல செயல்களை செய்யவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய மனநிலை சரியில்லை என்றால் அது நம்மை காயப்படுத்துகிறது, நம்மை வலுவிழக்க செய்கிறது. நம்முடைய உடலை காயப்படுத்துகிறது, நம்மை வலுவிழக்க செய்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனமாற்றம் அடைய வேண்டும், குணம் பெற வேண்டும். எனவே நாம் ஜெபிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நம் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர் சொல்லுகின்றார். சொன்ன வார்த்தை, பாவத்திற்கு பொருத்தனை செய்ய வேண்டும். அப்போ ஜெபிக்க வேண்டும், நீங்கள் பாவத்திற்கு பொருத்தனை செய்ய வேண்டும். பொருத்தனை செய்வது என்னது? எப்படி பொருத்தனை செய்வது? ஒன்று, நாம் மன்னிப்பை கொடுப்பது, 2வது மன்னிப்பு பெறுவது. இதுதான். இதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அது நம்மை வலுவிழக்க செய்கிறது. இதுதான் இந்த நிகழ்வு, நான் சொன்ன அந்த சிறிய ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே பாவத்திற்கு பொருத்தனைகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இப்படித்தான் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கின்ற பொழுது நாம் மனம் மாற்றம் அடைகிறோம். இது 2வது காரியம். 3வது, இன்றைய நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் அழகான ஒரு காரியத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். வெளியிலிருந்து உள்ளே செல்வது எதுவுமே நம்மை தீட்டுப்படுத்துவதில்லை. நம்முடைய உள்ளிருந்து வாய் வழியாக வருகின்ற ஒவ்வொரு காரியங்கள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. அப்படி என்றால் மனத்தீட்டை நீங்கள் உடைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றவற்றை. நம்முடைய தமிழர் பண்பாட்டில் ஏராளமான கலாச்சாரம் இருக்கிறது. நாம் இறந்த வீட்டுக்கு வந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்வோம்? துணி மாற்றுவோம், அல்லது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குளிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயத்தில் நடந்தது ஒரு கொடுமை. அதாவது ஒரு இறந்த பூசை ஆலயத்தில் நடைபெற வேண்டும், அடுத்தது ஒரு திருமணம். அந்த ஆலயத்திலே அந்த திருப்பல் நடத்தக்கூட விடவில்லை. என்றால் அடுத்தது திருமண பூசை நடக்க போகுதான். இது என்ன கொடுமை! இப்போ இது ஒரு இடத்துல நடந்தது. நான் அதுக்கான அந்த திருப்பலி நான் போகக்கூட செய்யலை. எனக்கு தெரியாது, நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த திருப்பலி ஆலயத்தில் நடத்தி இருப்பேன். அது என்ன வந்தாலும் பரவாயில்லை. எனக்கு கடைசி வேலை இருந்தாலும் நான் போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இது எப்படிப்பட்ட எண்ணம் என்று பாருங்கள். ஒரு ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு.
ஒன்று. இரண்டாவது, நம்முடைய சில இதில் நம்ம இடத்துல இருக்கோன்னு தெரியாது, நாங்கள் பணி செய்த இடத்துலலாம் பார்த்துருக்கோம். தாழ்ந்த வகுப்பை சார்ந்து நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு போனோடனே வீட்டில் நீங்கள் தொடச்சிருப்பீங்க. ஒரு ஆள் வந்துட்டு போனோடனே வீட்டை க்ளீன் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே, ஏன்னா வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அதே போல் தாழ்ந்த ஜாதின்னு நம்ம வீட்டில் வந்துட்டு போனால் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. அது இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? நம்முடைய நியூஸில் இத்தனை பார்த்துருக்குறோம். நல்ல காரியங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது குழந்தை பேறு பெறாதவர்கள் முகம் பார்த்தாச்சுன்னா போய்ங்களா போக மாட்டீங்களா? இப்போ பதில் வராதே. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எதிர்ப்புக்கு யார் வருவா? குழந்தையோட தான் வரணும். அப்படின்னா ஏன் வாரீங்க? சும்மா போண்டிய தானே, அப்படி தானே, சும்மா போண்டிய தானே, ஏன் நம்ம போகிறோம் வாரோம்? அப்போ இதெல்லாம் நம்முடைய மரபு. அப்போ இதை நம் ஆண்டவர் இயேசு உடைக்கிறார். கை கழுவாமல் உண்ண வேண்டும் என்று அங்கு சீடர்களிடத்திலே சொல்லுகிறார். இறந்தவருடைய பாடையை தொடுவது தீட்டு என்று சொல்லுகிறார். எனவே அவர் இறந்தவருடைய அந்த பாடையை அவர் தொட்டார். வெளியே இருந்து சொல்வது தீட்டு என்பதை உணர்ந்து உள்ளே இருந்து வருவதுதான் தீட்டு என்று அவர் சொல்லுகின்றார். எனவே தான் இன்று அழகாக சொல்கிறார், உன்னுடைய உள்ளே இருக்கின்ற தீச்செயல், வஞ்சகம், பொறாமை, பழிப்புணர்வு, செருக்கு, பரத்தமை, இவைத்தான் உன்னை தீட்டுப்படுத்துமே தவிர நீ கைகழுவாம சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் உன்னுடைய மனத்தீட்டு என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம், இஸ்லாமியர்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? தீட்டு. இந்துக்கள் என்ன சாப்பிட மாட்டாங்க? மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. தாழ்ந்த ஜாதியினர் தான் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டாச்சுன்னா மாட்டு இறைச்சி யார் சாப்பிட்டாங்களோ அவங்க தாழ்ந்த ஜாதியினர் அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவாங்க, அப்படி தானே? திருத்தூதர் பணியிலே நம்ம பார்க்குறோம் 15, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தீட்டு எங்கே இருக்குது? சாப்பாட்டில் இல்லை, மனிதர்கள்ட்ட தான் இருக்குது. நமக்கு மக்களை நாம் என்ன செய்கிறோம்? எதில் பிளவுபடுத்தி வைக்கிறோம்? ஜாதியில் தான் பிளவுபடுத்தி வச்சிருக்கிறோம், சாப்பாட்டில் இல்லை. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். சாப்பாட்டில் எந்த தீட்டும் இல்லை, எந்த பிளவும் இல்லை. ஆனால் நாம் மனிதர்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறோம். இதுதான் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வருகிற எனவே நீ உடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அப்ப எங்கே இருக்கிறது? வெளியே இல்லை. அவங்க அது சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பிடாது, நீ சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படிதான். அப்ப அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாம எங்க பிரச்சனை? அப்ப பிரச்சனை எல்லாம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே முதல் காரியமாக அன்னையை தேடி செல்லுகின்றவர்கள், அன்னையை நாம் உண்மையிலே தாயாக அன்னையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே கைவிடப்படுவதில்லை. இரண்டாவது, அன்னையானவள் நம்மை பார்த்து பாவத்திற்கு பொருத்தனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நமக்கு எதிராக, நாம் யாருக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும், மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் நல்லவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக, நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று நம்முடைய அன்னை நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவது, நம்முடைய இறை வார்த்தை சொல்வது, உன்னுடைய மனத்தீட்டை உடைக்க வேண்டுமே தவிர வெளியிலே தீட்டு எதுவுமே இல்லை என்பதை இந்த இறை வார்த்தை வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து நாம் ஜெபிப்போம். ஏழை மகளுக்கு காட்சி கொடுத்த அன்னையே, அன்பின் வடிவம் பூண்டு எல்லா மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டு மனமாற்றம்தான் வாழ்க்கையின் முதல் படி என்று மொழிந்து பிறரன்பு பணிகளை முன்னெடுக்க அன்பு, பகிர்வு, பரிவு, இரக்கம், சகோதரத்துவம் என்ற நற்பதிப்பீடுகளை எங்களுக்கு தந்த அன்னையே, நாங்களும் இந்த மதிப்பீடுகளின்படி வாழ வரம் வரல லூர்து அன்னையை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைமகனை எமக்கு தந்த அன்னையே, எங்கள் திரு அவையை அழகுபடுத்தும்
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது இறைமகனின் பிரதிபலிப்பாய் சமுதாய நலனில் அக்கறை கொண்டும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெற தேவையான நல திட்டங்களை ஒருங்கிணைத்தும் வருகிறார்கள். இவர்கள் அனைவர் வாழ்வும் நலம் பெறவும் உம்முடைய உடனிருப்பும் பேரன்பும் பேரிரக்கமும் தொடர்ந்து வழிநடத்தவும் அன்பு அன்னையை உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை நல்கும் அன்னையே, எம் பிள்ளைகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஆயத்தமாகும் இவ்வேளையில் நல்ல முறையில் கருத்தூன்றி படிக்கவும், உடல் ஆரோக்கியத்தை பேணவும், காலத்தை குறிப்பறிந்து பயன்படுத்தவும், அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலையை அடையவும் வேண்டிய நல்வரங்களை பொழிய அன்னையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொதுநலம் பேணும் அன்னையே, வர இருக்கிற பொது தேர்தல் மாற்றத்தை கொண்டு வரவும், நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஞான ஒளியை தரவும், எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படவும், உம்முடைய அரவணைப்பில் உலகத்தில் அமைதி நிலவும் வேண்டிய இறையருளை தந்து வழிகாட்டிட அன்னையே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகியாம் அன்னையே, எம் இளைஞர்களை உம்பாதம் தருகிறோம். வாழ்வில் தடுமாறும் வயதில் தடம் புரளாமல் உம் அன்பில் பயணிக்கவும், போதைப் பொருட்களுக்கும் ஊடக மோகத்திற்கும் அடிமையாகாமல் உமது கரம் பிடித்து உமது அன்பில் நிலைத்திருக்கவும், நோயாளிகள் முதியவர்கள் நலம் பேணவும், எல்லா மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய அருளை பொழியுமாறு அன்னையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அன்னையினுடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை வழியாக ஏராளமான நன்மைகளை, கொடைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னையிடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டு நாங்கள் செல்லுகிறோம். இந்த வழியாக நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது, அன்னையே எங்களுக்கு துணையாக வாரும், நாங்கள் எங்களுடைய வழி பயணத்திலே எங்களுக்கு உடனிருந்து எங்களை வழி நடத்தும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் இருந்து எங்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் உமது அன்னையை எங்களுக்கும் அன்னையாக, தாயாக நீர் தந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, அந்த அன்னை வழியாக நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்பையும், தொடர்ந்து நாங்கள் எங்கள் தாயை போல நாங்கள் உரையாடவும் உறவாடவும் தொடர்ந்து எங்களுக்கு நீர் வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே வந்து நாங்கள் நம்பிக்கையோடு அன்னிடத்திலே கேட்கின்ற எல்லா நன்மைகளையும் தேவைகளையும் நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் விளங்கவும், தொடர்ந்து அன்னை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அன்னையாக, எங்களை வழிநடத்துகின்ற அன்னையாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எவ்வாறு கானாவர் திருமண நிகழ்விலை குறிப்பறிந்து அந்த தேவையை அறிந்து அவர் செய்ய தூண்டியது போல எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களோடு உடன் பயணித்து எங்களுடைய தேவைகளை அறிந்து உம்மிடத்திலே பரிந்து பேசி அனைத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் அந்நிடத்திலே காணப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல மதிப்பீடுகள், நல்ல வாழ்க்கை நெறிகளை நாங்கள் பின்பற்றி வாழவும், அன்னை காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் சொன்ன காரியங்கள் ஜெபியுங்கள், மனமாறுங்கள், உங்களுடைய பாவத்திற்குடைய பொருத்தனைக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னது போல
நாங்களும் எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுடைய பாவத்திற்கு பொருத்தனைகளை நாங்கள் செலுத்தவும் வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பான ஆண்டவரே, அன்னையைப் போல நாங்களும் எங்களை தேடி வருகின்றவர்களை அன்போடு வரவேற்கவும் நல்ல கரிசனை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த திருப்பலிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பங்கு இறை சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கின்றீர். எத்தனையோ மனிதர்கள் உம்முடைய பாதத்திலே வந்து நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறார்கள். தேவைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். அனைத்தையும் நீர் கொடையாக ஆசீர்வாதமாக நீர் தொடர்ந்து தந்தருள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களிலே தாயாக தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்று நீர் எவ்வாறு உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நல்ல முறையிலே நீர் உருவாக்கியது போல எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தும் அன்னையே. அந்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல பிள்ளைகளாக உருவாக்கும், நல்ல மதிப்பீடுகளின்படி உருவாக்கும், நல்ல கல்வியை கொடுத்து குறிப்பாக பெற்றோருக்கும் பெரியவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக, இறை நம்பிக்கையிலே பயணிக்கின்ற பிள்ளைகளாக, நல்ல ஆளுமையிலே வளருகின்ற பிள்ளைகளாக, கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி பயணிக்கின்ற பிள்ளைகளாக, நன்கு படிக்கின்ற பிள்ளைகளாக, இந்த காலத்தினுடைய நீரோட்டத்திலே அடித்து செல்லாமல் எது நல்லது என்பதை உய்த்துணர்ந்து அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க வேண்டிய அருளை பொழிந்தருளும். போதைக்கும் மதுவுக்கும் ஊடகங்களுக்கும் அடிமையாகாமல் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டிய அருளை பொழிந்தருளும். நீர்தாமே பொறுப்பேற்று எங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தும் இளையோரை ஆசீர்வதியும். அன்று எவ்வாறு இயேசு கிறிஸ்து உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போல எங்களுடைய இளைய சமுதாயமும் உம்முடைய பராமரிப்பிலே வளருகின்ற பிள்ளைகளாக இளையோர்களாக வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். எங்களுடைய பெற்றோரை ஆசீர்வதியும். யோசேப்பை போல உம்மை அன்னை மரியாளை போல எங்களுடைய பெற்றோரும் வாழவும், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அந்தந்த பருவங்களிலே அவர்கள் செய்யவும், எது நல்லது எது கெட்டது என்பதை உய்த்துணர்ந்து அதை தங்களுடைய குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காக செய்யவும், மேலும் குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களில் இருதாமே உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும். உள்ளூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கின்ற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். பல்வேறு நிலைகளிலே தொழில் செய்கின்றவர்களை ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா குடும்பங்களும் அருள் வாழ்விலே சிறந்தோங்கவும் பொருள் வாழ்விலே சிறந்தோங்கவும், இந்த சமுதாயத்திலே எங்களுடைய குடும்பங்கள் எல்லா நிலைகளிலும் வளர்ந்தோங்கவும், எங்களுடைய பங்கு இறை சமூகம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே முன் அடையாளமான ஒரு பங்காக இது வளர வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் இயக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களில் எழுந்து கொண்டு இருக்கின்றன. அனைத்தையும் அறிவீர். இன்னும் எங்களுடைய குடும்பங்களில் நோயினால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லூர்து நகரிலே ஏராளமான மக்கள் நம்பிக்கையோடு வருகின்றார்கள். அவர்களெல்லாம் குணம் பெற்று செல்லுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பங்கிலே குடும்பங்களிலே நோயினால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற எல்லா மக்களையும் உமது அருள்கர உமது பரிந்து பேசுதல் அவர்களோடு உடனிருந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எவ்வாறு முடக்குவாதமுற்ற அந்த சிறுவன் நற்கருணை ஆண்டவரை தூக்கி காட்டிய பொழுது அவன் எழுந்து நடந்தது போல உம்மிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாருமே எங்களுடைய உள்ள நோய்களினால், மன நோய்களினால், உடல் நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாருமே நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே,
தொடர்ந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் பெற்று மகிழ்கின்ற ஒரு இடமாக இந்த ஆலயமும் இந்த கெபியும் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனவே இந்த ஆலய வளாகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும் பேணி காக்கப்படுகின்ற ஒரு இடமாக இது மாற வேண்டிய அருளை பொழிந்தருளும். இங்கே வந்து சொல்லுகின்ற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் இது பயிற்சியினுடைய இடமாக, நம்பிக்கையினுடைய இடமாக, தங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியினுடைய இடமாக இந்த இடம் விளங்க வேண்டிய அருளை பொழிந்தருளும். தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்துக்கு மகிழ்கின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பொழிந்தாய், கருணை மழையால் உலகை நீ நனைத்தாய். பாலையில் உணவும் பானமும் பொழிந்தாய், கருணை மழையால் உலகை நீ நனைத்தாய். வழியில் இருளின் நிழல் வீழும் பொழுதில் விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வழியில் இருளின் நிழல் வீழும் பொழுதில் விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வெண்மையாய் மாற்றவா, எழுந்து வா எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. பரிவுள்ள அன்னையே, இந்த உலக மக்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு நல்ல தலைவர்களையும் திரு அவையையும் தந்து கத்தோலிக்க நம்பிக்கையில் நாங்கள் வளரவும் பிறரன்பில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு வழிகாட்டி அனைவருக்கும் நன்றி அன்னையே, நன்றி.
நன்றி நன்றி தலைவா, நன்றி 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 இறைவா, நன்றி 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 தலைவா. மாசில்லா அன்னையே, மக்கள் வாழ்வு வளம் பெற அன்பை விதைத்து பகிர்வை அறுவடை செய்து சகோதரத்துவத்தில் இணைய பங்கு அருட்பணி பேரவை, அன்பிய ஒருங்கிணையம், பக்த சபை ஒருங்கிணையம், மறைக்கல்வி மன்றம் மற்றும் வழிபாட்டுக் குழு என்ற அமைப்புகளின் மூலம் எங்கள் வாழ்வு வளரவும் அருள் வாழ்வில் எங்களோடு உடனிருந்த தருணங்களுக்காக நன்றி அன்னையே, நன்றி. தியாகத்தின் அன்னையே, பங்கு குடும்பங்களை வரங்களால் நிரப்பி வாழ்வில் வளர்ச்சியையும் நோயிலிருந்து விடுதலையும் துன்ப காலத்தில் துணையாகவும் குறிப்பாக பிள்ளைகளின் வாழ்வு ஒளி நிறைந்ததாகவும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கவும் வழிகாட்டிய மேலான தியாகத்திற்காய் நன்றி அன்னையே, நன்றி. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் லூர்தனினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த நம்முடைய இந்த வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற அனைத்து சபைகள், சங்கங்கள், இயக்கங்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே இந்த இடத்திலே வழிபாடு நடைபெறுவதற்கு இந்த இடத்தை அலங்கரித்த அனைத்தையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நடத்திய வழிபாட்டு குழுவினர், குறிப்பாக இங்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற அனைவருக்குமே சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். அதே போல அழகாக பாடல் பாடி நம்மை இந்த வழிபாட்டிலே பக்தியோடு ஈடுபாட்டோடு பங்கெடுக்க செய்த நம்முடைய பாடகர் குழுவினருக்கு மிகவும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வு எல்லாமே ஒருங்கிணைத்து நடத்திய, சிறப்பாக திட்டமிட்டு நடத்திய நமது பங்கு அருள் பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே நன்றி. மேலும் நமக்கு திருப்பலி முடிந்தவுடன் புனித உணவு நடைபெறும். இதற்காக நமக்கு நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். அன்னையினுடைய அருள் காவலும் பரிந்து பேசுதலும் அவருடைய குடும்பங்கள் மீது நிறைவாக தங்க வேண்டும் என்றும், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதை செய்தார்களோ அதை அன்னை இறைவனிடத்திலே பரிந்து பேசி கொடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அதே போல ஒளி மிகச் சிறப்பாக சவுண்ட்ஸ் இருந்தது. எனவே அதை செய்த ஏஆர்எஸ் சவுண்ட்ஸ் உரிமையாளருக்கும் அதை ஆப்ரேட் செய்த அந்த பணியாளருக்கு நன்றி. அதே போல இன்றைய திருப்பலி ஒளி பதிவு செய்த நிபின் அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த வழிபாட்டிலை இதோடு தொடர்புடைய அத்தனை பேருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வெண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுற நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அற்புதமே தூய லூர்தன்னையே, உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அற்புதமே தூய லூர்தன்னையே, உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமலனை ஈன்ற அன்னையே, அகிலத்தை ஆளும் அரசியே. அமரியே வாழ்க, அமுதமே வாழ்க, தரணியர் வாழ்த்தும் தாயே நீ வாழ்க. அற்புதமே தூய லூர்தன்னையே, உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. இறைவன் கரத்தில் வரைந்த ஓவியம் நீ, ஓவியம் நீ. இயேசுவை கருவில் சுமந்த பேழையும் நீ, பேழையும் நீ. இறைவன் கரத்தில் வரைந்த ஓவியம் நீ, ஓவியம் நீ. இயேசுவை கருவில் சுமந்த பேழையும் நீ, பேழையும் நீ. அறியாத மாந்தரை அறிய செய்தாய், மலராத நம்பிக்கை மலர செய்தாய். அறியாத மாந்தரை அறிய செய்தாய், மலராத நம்பிக்கை மலர செய்தாய். தூய்மையில் நீதி துணை வரும் மலரே, தூயவளே வாழ்க. தூய்மையில் நீதி துணை வரும் மலரே, தூயவளே வாழ்க. அற்புதமே தூய லூர்தன்னையே, உன் பொற்பதமே அன்பின் அதிசயமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.